அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அந்த காரா அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஹேண்டிகேப்டான ஒரு கால் டாக்ஸி டிரைவர் அவரோட ஃப்ரெண்டுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு ஃப்ரெண்டு கட்டுவார் அப்படின்ற நம்பிக்கையில இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு எங்க போனார் என்ன ஆனார் அப்படின்றது தெரியாம போயிடுது. இதனால அந்த கடன் சுமை இவருக்கு மேல வந்துருச்சு. அந்த பணத்தை கட்டி ஆகணும் அப்படின்ற பிரஷருக்கு தள்ளப்பட்டாரு. அப்பதான் இவருக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அது என்ன ஏது அப்படின்றது கிளைமேக்ஸ்ல சூப்பரான ஒரு ட்விஸ்ட கொடுத்திருப்பாங்க. அதையும் நாம இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ரெண்டு விஷயத்த நமக்கு மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. முதல் விஷயம், ஹீரோ அப்படின்ற மாதிரி கால் டாக்ஸி டிரைவர் சொல்லியிருந்தா இல்லையா, அவர் ஃபிடா அப்படின்ற ஒரு லேடியை கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. அதே சமயத்துல குடிகாரர் ஒருத்தர் ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்க இந்த விஷயத்த ஒரு 3-4 நபர்கள் பாக்குறாங்க. அவர் மேல வண்டி ஏத்த அவர் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல கிடப்பா இல்லையா, வேகமா ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஒன்னத்தை கொண்டு வராங்க. அதுல அவரை தூக்கிட்டு போக இந்த விஷயத்த ரோட்ல இருக்க யாருமே கவனிக்கல. அது அப்படியே கேப் டிரைவர் கிட்ட வர ஆரம்பிக்குது. அந்த லேடி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அடிக்கடி இவரோட டாக்ஸியை பயன்படுத்துறது வழக்கமா இருக்கும். இதனால நீ இங்கே இரு, நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் உள்ள வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபாரினர் மாதிரி இருப்பாரு, ஹாஸ்பிட்டலோட ஓனரா இருப்பாரு. அவரை போய் சந்திக்கிறாங்க. ஒரு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவங்க ஹியூமன் டிராபிகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப கூட ஒரு குடிகாரரை கொண்டு போனார் இல்லையா, அவரை ஒரு பன்னி வளர்க்குற தொழிற்சாலை மாதிரி இருக்கும், அங்க கொண்டு போறாங்க. உடல் பாகங்கள் எல்லாத்தையும் அறுத்து அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அங்க நடந்த வேலைகளை தான் இவங்க இங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல வெளியில இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களே அரவிந்த், அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குடிகாரரை தூக்குனாங்க இல்லையா, அந்த நபருக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கார். காரணம் என்ன அப்படின்றது தெரியல. கற்பனை இங்க எல்லா வேலைகளும் கரெக்டா முடிஞ்சிருச்சு, மாதிரி உன்னோட காதலனை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆக போற அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது. அது உண்மையா ஃபிடா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போய் செட்டில் ஆகலான்றக்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி கொஞ்சம் அட்வான்ஸை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்ப அரவிந்தோட டாக்ஸில ஏறுறாங்க. கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அரவிந்த்க்கு இவங்க என்னமோ ஒண்ணு தப்பா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது புரியுது. ஆனா பெருசா எடுத்துக்கல. அவங்க ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே வருவாங்க. அதை பத்தி கேட்கும் போது இந்த ஹியூமன் டிராபிகிங் இருக்கு இல்லையா, அதை பத்தின ஆர்டிகல் தான் அதுல எழுதப்பட்டிருக்கும். சோ இவங்க அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இவர்கிட்ட அதை பத்தி தெரியாத மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாட்டுல எப்படி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா மேடம், மனுஷன் நிம்மதியா வெளியில கூட போக முடியாதா மேடம் அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஃபிடாவோட காதலன் போன் பண்றாரு. எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு, நீ போற காரியம் கரெக்டா ஆயிடுச்சா, ஆஸ்திரேலியா போக எல்லாம் தயாராயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க நான் வீட்டுக்கு வந்து போன் பேசிக்கிறேன் போனை கட் பண்ண அந்த சைடு இவங்களோட காதலன் கிட்ட போக ஆரம்பிக்குது. கூட இருக்க எல்லாருமே உன்னோட காதலி உன்னை விட்டு ஆஸ்திரேலியா போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏதாவது பிரேக்கப் ஆயிடுச்சாடா என்னடான்னு கேட்கும் போது இவர் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, அவ போய் செட்டில் ஆக போறா, பின்னாடியே நான் போக போறேன்டா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போக அதே சமயத்துல அரவிந்த் அவரோட வீட்டுக்கு போறாரு. அது மூலமா இவரோட ஃபேமிலியில என்ன மாதிரி ஒரு நிலைமை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவருக்கு அழகான ஒரு பெண் குழந்தை இருப்பாங்க, அழகான ஒரு மனைவி இருப்பாங்க. இவங்களோட சேர்ந்துதான் இவரோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. இவங்களோட பெண் குழந்தைக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் ஒண்ணு பண்ணணும், அதுக்கு பணம் தேவைப்படுது. இதுக்கு நடுவுல தான் இவரோட டெய்லி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அதே சமயத்துல ஃபிடா அவங்களோட காதலன் கிட்ட போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இங்க ஒரு பெரிய பிளான போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஃபிடா ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, இவங்களோட காதலன் இருக்கானே அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது இப்பத்துல இருந்து போன வாரம் வரைக்கும் இவங்க பண்ண எல்லாத்துக்குமே காசு இப்ப கொஞ்ச நாள்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த காசை கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட இருக்க 2 பேர் தான் போக போறாங்க. நமக்கு அதை ஒத்துழைச்சோம் அப்படின்னா ஷேர் மட்டும்தான் கிடைக்க போகுது. நான் உள்ள போது மொத்த பணத்தையும் அடிச்சிட்டு அவங்களுக்கே தெரியாம எங்கேயாவது அப்ஸ்காட் ஆயிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீ ஆஸ்திரேலியா இருக்க போற, நம்ம ஷேர் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க சிரிக்கிறாங்க. அதே சமயத்துல இவங்களும் தனியா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க போல. அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நமக்கு ரிவீல் பண்ணாம அவங்களோட ரியாக்ஷன்ல இதை நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி அரவிந்த் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட ஃபேமிலி இந்த மாதிரி இருக்குன்னு காமிச்சிட்டாங்க இல்லையா, இன்னும் சில பிரச்சனைகள்லாம் ஃபேமிலிக்குள்ள இருக்கு. அது என்ன அப்படின்னா அவங்களோட குழந்தைக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் இவரோட நண்பருக்கு வட்டிக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. சோ இவரோட நண்பரை தான் ஃபீடாவோ அவங்களோட ஆளுங்களும் மொத்தமா போட்டு தள்ளிட்டாங்க இல்லையா. இந்த விஷயம் இவருக்கு தெரியாததால நண்பன் போன் எடுக்க மாட்டான். வீட்டுல போய் கேட்டாலும் அவன் வீட்டுக்கே வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற குழப்பத்துல இருக்காரு. இன்னொரு பக்கம் ஃபீடா ஹாஸ்பிட்டல் போக அங்க ஒரு நர்ஸ் இவங்க கிட்ட வேலை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமிலியில ரொம்ப கஷ்டமா இருக்கு, கேர்டேக்கர் வேலை ஏதாவது இருந்தா சொல்ல முடியுமான்னு கேட்க இவங்க உங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயசான லேடி இருக்காங்க, அவங்கள பாத்துக்கணும், அந்த வேலை எப்படியாவது யார்கிட்டயாவது கேட்டுக்கிட்டு நான் வாங்கி கொடுத்துடுறேன், ஆனா நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்றத நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ஏன் இந்த வேலை செய்யும் போது நான் எதிரிலேயே கூட வருவேன், அப்ப கூட நீ சிரிச்சு பேசக்கூடாது அப்படின்ற நிபந்தனையோட அவங்கள வேலைக்கு சேர்த்து கூட ஒரு முஸ்லீம் வீட்டில் தான் வேலைக்கு சேர்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ வயசான லேடியை
பார்த்துக்கிட்டு அந்த வீட்டுல இருக்க ஒரு லேடி கூட ஷாப்பிங் எல்லாம் போய்கிட்டு இவங்களோட லைஃப் ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கு. இந்த சைடு அரவிந்த் ஃபீடா 2 பேரும் கார்ல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அரவிந்த் ஒரு பர்டிகுலர் இடத்துல நிறுத்தும் போது இவங்க ஒரு முகம் தெரியாத நபரை சந்திக்கிறாங்க. கொஞ்சம் பணத்தை வாங்குறாங்க. இது வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான், நீ சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துட்டே அப்படின்னா உன்னோட ஃபிளைட் டிக்கெட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, மத்த செட்டில்மெண்ட்டும் கரெக்டா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. இந்த விஷயத்தை அந்த டிரைவர் கவனிக்கிறார். ஆனா பெருசா எடுத்துக்கல. அப்படியே கட் பண்ணா டிரைவருக்கு இப்ப இந்த கடன் சுமை ஆயிடுச்சு இல்லையா, தன்னோட நண்பர் தன்னை ஏமாத்திட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி உணர்ந்துகிட்டு கடன்காரன் அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதனால என்ன பண்றதுன்னு புரியாம அவரோட ஃப்ரெண்டை சந்திக்கிறாரு. நீ தான் எனக்கு உதவ முடியும்டா, என்னோட நண்பன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்ல 50,000 ரூபாய் போன்ல அனுப்பிச்சிட்டு 1 லட்சம் ரூபாய் கையில கொடுக்க இவர் அதை எடுத்துக்கிட்டு கிளம்பும் போது ஒரு 2 நபர்கள் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த பணத்தை அடிச்சுட்டு போயிடுறாங்க. இவர் ஹேண்டிகேப்ட் அப்படின்றதுனால ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கும் போக முடியாம ரோட்ல காரை போட்டு படுத்துக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் இதை கவனிக்கிறார். ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவனோட சட்டையில என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு அப்படின்னு மாதிரி விசாரிக்க நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹேண்டிகேப்ட் அப்படின்றதுனால அடிச்சு போட்டுட்டு அவனுக்கு படத்தை தூக்கிட்டு போயிட்டானுங்க சொல்ல போலீஸ்காரர் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. உன்னோட பணம் உங்ககிட்ட வந்து சேரும், நான் அவனுங்களை விசாரிக்கிறேன், நீ அவங்களை பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு ஒரு கேஸை வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்க சமயத்துலதான் இவர் உண்மையில என்ன நடந்தது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கிறார். சோ ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேண்டிகேப்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா, நடக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவர் உண்மையா அப்படி கிடையாது, நார்மலான மனுஷன் தான், நார்மலா தான் நடக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த திருட்டு பசங்களை துரத்திட்டு போய்கிட்டே இருக்கு. இவர் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க இதை தாண்டி தப்பிச்சு போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் நினைச்சு பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போறாரு. இவரோட மனைவி பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்களை பத்தி இவர்கிட்ட கேட்க வரும்போது உடம்பெல்லாம் சேரு, நிறைய காயங்கள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது இவருக்கு இருக்க பிரச்சனைக்கு இப்ப பேச முடியவே இல்லை, ஒழுங்கா நீ உள்ள போயிடு, எனக்கு இங்க பல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பணத்தை தொலைச்ச டிப்ரெஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம கண் கலங்கிட்டு இருக்கு. அப்படியே கற்பனா. இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த கடன்காரனை நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோவை துரத்தி கிருத்தி போன் அடிச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு, எடுக்கவே இல்லை. இதனால அவனை நான் நேர்ல போய் பிடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோட கார்ல உட்காந்துக்கிட்டு ஒண்ணு என் பணத்தை கொடு, இல்லைன்னா இந்த காரை எனக்கு கூட அப்படின்ற மாதிரி சேர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ணன் பணம் இப்படி ஒரு கேஸ்ல மாட்டிக்கிச்சு, அந்த வேலையை தானே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கு, கேட்கறதா தெரியல. அந்த சமயத்துல தான் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. சோ வேகமா அங்க போய் பார்க்க திருடனை புடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட அந்த பணம் இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் இந்த கடன்காரன் தொல்லை தாங்க முடியல, நீங்க தான் ஏதாவது பண்ணி ஆகணும் சார். போலீஸ் கிட்ட போகும்போது அந்த மனுஷனை இவர் சீக்கிரமா கொடுத்துருவாருப்பா, அவருக்கு கொஞ்சம் டைம் கூட நபர் அனுப்பிக்க இன்னொரு சைடு ஃபீடா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட காதல அந்த பணத்தை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டான் இல்லையா, அந்த பணம் கை மாற போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதனால ஃபீடாக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பு. அந்த சமயத்துல ஃபீடா அந்த அரவிந்த் இருக்கார் இல்லையா, அவருக்கு போன் அடிக்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங் நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டி இருக்கு, எனக்காக ஒரு பெரிய சூட்கேஸை வாங்கி தர முடியுமான்னு கேட்க இவர் சம்மதிக்கிறார். நைட்டு தானே பொறுமையா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கார்ல உட்காந்துகிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் இந்த ஃபீடாவோட காதலன் இருக்கா இல்லையா, அவ வண்டியில வந்துகிட்டே இருந்திருப்பா. வண்டி ஆன் ஆகல, திடீர்னு நின்று போனதால கொற்ற மழையில இந்த அரவிந்தோட வண்டியை தட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகணும், நீ எனக்கு உதவ முடியுமான்னு கேட்க இவர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, முடியல. இதனால கார்ல ஏத்திக்கிட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல என்ன சரி அந்த ஃபாரினர் மாதிரி ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா, அவருக்கு அவரோட ஆளுங்க மூலமா தகவல் போக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா ஒருத்தர் பணம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டார். மிச்சம் இருக்க 2 பேரும் ஃபீடாவோட காதலனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்பதான் அவங்க தங்கிட்டு இருக்க இடத்தை விட்டு போய் 1 வாரம் ஆகுது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம அவங்க இடத்த மாத்திருக்காங்க. எனக்கு என்னமோ தப்பா படுது அப்படின்ற மாதிரி இந்த ஃபாரினர் கிட்ட இன்ஃபர்மேஷன் போகும்போது ஃபாரினர் மேற்கொண்டு அவங்களை தேட ஆரம்பின்னு சொல்ல நிறைய இடங்களுக்கு போறாங்க, விசாரிக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே அவங்க கிடைக்கல. அப்படியே கட் பண்ணா ஃபீடா கிட்ட போகுது. அவங்களோட அபார்ட்மெண்ட் பூட்டிட்டு சாவி இருக்குல்லையா, அதை செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டு என்னோட காதலன் எங்க வந்தார் அப்படின்னா அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வெளியில போக எங்க ஏது அப்படின்றது காமிக்கல. அது இந்த சைடு அரவிந்த் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த ஃபீடாவோட காதலனை கூட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இது ஃபீடாவோட காதலன் தான் அப்படின்றது இவருக்கு தெரியாது. ஒரு பர்டிகுலர் இடத்துல நிறுத்திட்டு இரு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நபர் உள்ள போக இவர் காத்துக்கிட்டு இருக்கார். கற்பனை இவங்களோட காதலன் கிட்ட போக ஆரம்பிக்குது. உள்ள போறா, பணத்தை வாங்கிட்டு ஒருத்தர் அங்க உட்காந்துகிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட கண்ணை காமிச்சு ஒழுங்கு மரியாதையா அந்த பணத்தை கொடுத்துரு, எனக்கு இந்த ஷேர்ல வேணும், மொத்த பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்க இங்க ஒரு பயங்கரமான சண்டை. இத்தோட முடிவுல இந்த ஃபீடாவோட காதலன் இருக்கா இல்லையா, அவன் பணத்தை வச்சிருக்க நபர் இருக்கா இல்லையா, அவனை சுட்டு கொலை பண்றான். பணம் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி பைய கொண்டு வேகமா வந்துகிட்டே இருக்கும்போது இங்க நடந்த சண்டையும் இங்க ஒரு கொலை நடந்தது இல்லையா, இந்த விஷயத்த அரவிந்த் பார்த்துட்டார். இதனால இங்க இருந்து ஓடி போயிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் வண்டி கிடைக்கலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த உள்ள கொலை பண்ணாரு அவரோட வண்டியை தூக்கிட்டு இவரோட காதலியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப இந்த
சைடு அரவிந்த காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான பயத்துல வீட்டுக்கு போறாரு. தன்னோட மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. கதவு அடிச்சுக்கிறாரு. நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத இங்க நமக்கு காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் பணத்தை தூக்கிட்டு போனாலே காதலன் அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. உள்ள போக அபார்ட்மெண்ட்ல இவரோட காதலி இல்ல செக்யூரிட்டி கிட்ட சாவியை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால காதலிக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்க எடுக்கிறதா தெரியல. வீட்டுக்குள்ள போறாரு. கொண்டு வந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு குளியல போடணும்னு போக அந்த சமயத்துல பின்னாடி இருந்து ஒரு பயங்கரமான ஆயுதத்தை வச்சு தாக்குறாங்க. யார் யாருன்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக். இவரோட காதலி இருக்காங்க இல்லையா, அவங்க தான். ஒரு சுத்தியால இவரோட தலையடிச்சு அந்த இடத்துல இவரை கொடூரமா சாகடிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா. இவங்க ஒரு லேடிய வேலைக்கு சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லேடிக்கு போன் அடிக்கிறாங்க. அவங்க கையில ஒரு ஜாமர் மாதிரி ஒன்னத்தை வச்சிருக்காங்க போல. அது இருக்கிறதால கேமரா எல்லாமே ஆஃப் ஆகுது. சோ கேமரா எல்லாமே ஆஃப் ஆன சமயத்துல ஃபீடாவோட வீட்டுக்கு போக அங்க இருக்க பிணத்தை பாக்குறாங்க. பெருசா இவங்களோட முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல. அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிணத்தை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ண பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இது முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, இவங்கள அந்த வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டுட்டாங்க ஃபீடா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஃபீடா காரணம் இல்லாம இவங்கள வேலைக்கு சேர்க்க கிடையாது. எனக்கு நீ ஒண்ணு பண்ணியாக்கணும், அதை பண்ண அப்படின்னா உன்னோட ஃபேமிலி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கான பணத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க முஸ்லீம் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டெய்லி ஒரு முஸ்லீம் பொண்ணை ஷாப்பிங் கூட்டு போவாங்கன்ற இல்லையா, வழக்கம் போல அந்த பொண்ணை கூட்டு போய்கிட்டே இருக்க. இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் செலவழிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கேப் ஃப்ரீயா தான் இருக்கு இல்லையா. இதனால ஹீரோயின் இருக்காங்களே அவங்க அந்த பர்தாவை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு முஸ்லீம் லேடிய இவங்க கூட்டு போற மாதிரியே செட்டப்ல அந்த வீட்டுக்குள்ள போய் விட்டுடுறாங்க. சோ வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க தன்னோட காதலனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்த நேரம் பார்த்து கரெக்டா வர போட்டு தள்ளிட்டு அந்த லேடிக்கு போன் பண்றாங்க. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெட் பாடி ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அது ஒன்னும் கிடையாது. இவரோட ஆர்கன்ஸை தூக்கணும் அப்படின்றதான் ஃபீடாவோட பிளானா இருக்கும். சோ அந்த ஆர்கன்ஸை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பர்தா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில போயிடுறாங்க. ஒரு முகம் தெரியாத நபரை முன்னாடி சந்திச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவரை இதுக்காக தான் பிளானை போட்டு வர வச்சிருப்பாங்க போல. அவர்கிட்ட அந்த எடுத்த ஆர்கனை கொடுக்குறாங்க. பேலன்ஸ் பணத்தை வாங்கிக்கிறாங்க. உங்களோட பிளைட் டிக்கெட் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போக அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வேகமா இந்த லேடி கிட்ட வராங்க. கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு உனக்கு தேவையான பணம் வந்துருச்சு இல்லையா, இதுக்கு மேல உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி கார்ல வந்தவங்க அந்த லேடியை காரோட விட்டுட்டு இவங்க நடந்து அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி கிட்ட போறாங்க. சாவி என்னோட கணவர் கிட்ட கொடுத்துட்டீங்களான்னு கேட்க ஆமான தலையாட்டாரு. சரி, என்னோட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாரு, அவருக்காக நீங்க சரக்கு வாங்கிட்டு வர முடியுமா, பேலன்ஸை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல இவர் சிரிச்சுக்கிட்டே அங்க கிளம்புறாரு. அப்படியே கற்பனா இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. வீடு முழுக்க ரத்தமா இருக்கு. இவங்களோட காதலோட டெட் பாடி அங்க இருக்கு. அண்ட் ரெண்டு பெட்டி நிறைய பணம் இருக்கு. என்ன பல்லான்னு யோசிக்கிறாங்க. பட்டுன்னு அந்த அரவிந்த் இருக்கா இல்லையா, அவருக்கு போன் பண்ணி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், நீங்க உடனே வர முடியுமான்னு கேட்க அவருக்கு என்ன ஏதுன்னு புரியல. வேகமா அந்த சூட் கேஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு இருப்பாரு. அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக இவங்க பயந்துகிட்டே கதவை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. கதவை திறந்த அரவிந்த் பார்க்கும்போது பயங்கர ஷாக்கா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட உடம்பு முழுக்க ரத்தம் அண்ட் வீடு முழுக்க ரத்தம் சதறி இருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு போக அந்த சமயம் பார்த்து கதவை யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. இவங்க ரத்த கரைகளோட இருக்காங்க இல்லையா, போனா மாட்டிப்பேன், நீ போய் பார்க்க முடியுமா அரவிந்த் அப்படின்ற மாதிரி அவரை கெஞ்சி கேட்டதால போய் பார்க்க ஆரம்பிக்கிறார். செக்யூரிட்டி அந்த பாட்டிலோட வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பாட்டில கொடுத்துட்டு போக இவருக்கு ஒன்னும் புரியாம பாட்டில வாங்கிட்டு ஃபிடாவை போய் சந்திக்க அவங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு ரத்த கரைகளை பார்க்க ஆரம்பிக்க ரத்த கரைகள் பாத்தீங்கன்னா ஒரு வழி மாதிரி போக்கிட்டே இருக்கு. ஒரு பாத்ரூம் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பாத்ரூம் திறந்து பாக்குறாரு. இறந்து போன நிலையில அந்த நபர் இருக்காரு. இதே நபர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் சந்திச்சாரு. ஒரு கொலையை பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு இல்லையா. இதனால அரவிந்த் பயந்து போறாரு. இது யார் என்னன்னு கேட்கும் போது அதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது, நீ இப்ப எனக்கு பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு சில காரியங்கள் தான் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னும் புரியல, நான் இதுல மாட்ட விரும்பல, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கதவை திறந்துட்டு போகலாம் ட்ரை பண்ண கதவை பூட்டிட்டாங்க. பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இங்க இது எல்லாத்துக்குமே நீ தான் பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாம் ட்ராப் பண்ண முடியும். அந்த செக்யூரிட்டி கூட நீ உள்ள இருக்க அப்படின்றத பாத்துட்டு போயிட்டா இல்லையா, நம்ம ரெண்டு பேருக்கும் அஃபேர் இருந்து இந்த விஷயத்த என்னோட காதலன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு தள்ளிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் அதே கூட சாட்சி சொல்லுவோம்பா. இதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா எனக்கு நீ ஒரு விஷயத்த பண்ணியாக்கணும், ஒண்ணு இல்ல ஒரு ரெண்டு விஷயத்த பண்ணியாக்கணும்னு சொல்ல இவருக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. எதுக்காக என்ன மாதிரி மாட்டி விட்டீங்க, என்ன காரணம் அப்படின்னு நம்மளாம் கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அவனை பார்த்த அன்னைக்கு ஒண்ணு வச்சுதான் பிளான் பண்ணலும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். நிறைய முறை நான் ஒன்றில வந்துகிட்டே இருக்கும்போது உனக்கு என் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இருந்தாலும் நீ உதவுவ அப்படின்னு நம்பிக்கையில தான் இது வரைக்கும் கூட்டு வந்த. சோ நீ இதுல மாட்டாம இருக்கணும் அப்படின்னா இந்த உதவிகளை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு முதல் வேலையா இவங்களோட காதலோட டெட் பாடி இருக்கு இல்லையா, அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பாத்ரூம்குள்ள போறாங்க. பெரிய கத்தி ஒண்ணு இருக்கு, அதால
கத்தியால துண்டு துண்டா வெட்டிக்கிட்டே இருக்க, ரத்தம் செதறி அடிக்க ஆரம்பிக்குது. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ராவா நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த விஷயத்த பண்ணலாமா வேணாமா அப்படின்ற குழப்பத்துல அரவிந்த் உட்காந்துகிட்டே இருக்கும்போது அவரோட மனைவி கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஹாஸ்பிட்டல்ல அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, உடனடி ஆபரேஷன் பண்ணி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சோ இதுக்கு இப்போ இவருக்கு பணம் தேவைப்படுது. இதனால இவங்க பண்ற இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறார் அப்படின்றத நமக்கு காமிக்க அவங்க மொத்தமா வெட்டி முடிச்சு சூட் கேஸ் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அதுல போட்டுட்டு இதை நீ எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணி ஆகணும்னு சொல்ல, அவருக்கு ஒரு வழி இல்ல, வேற ஆப்ஷனும் இல்ல அப்படின்றதுனால யார்கிட்டயும் மாட்டாம பொறுமையா அதை தன்னோட வண்டிக்குள்ள எடுத்து வச்சுக்கிறார். எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி போடணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் போய்கிட்டே இருக்கு. ஊருக்குள்ள இந்த கோல்டு ஸ்மக்லிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க ஒவ்வொரு வண்டியா செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் மாட்டிப்பாரு அப்படின்ற பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கேயோ சுத்தி சுத்தி கடைசியா போலீஸ் செக்அப்ல நின்னுட்டாரு. வேற வழி இல்லாம அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கறாரு. போலீஸ்காரங்க வண்டி ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தாலும் வண்டிக்குள்ள பணத்தை காணும், அதாவது இந்த சூட் கேஸ காணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்க கொண்டு போய் வச்சார் ஏது அப்படின்றதுல நமக்கு இங்க ரிவீல் பண்ணாம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மறுபடியும் இந்த ஃபீடாவை பார்க்கலான்னு போக அவங்க தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்ற முடிவுல இவர் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு நீ கொண்டு போய் விட்டுட்ட அப்படின்னா உனக்கு எனக்கும் இதுக்கு மேல எந்த சம்பந்தம் இருக்காது அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு அந்த இடத்துல இவர் கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானோட தான் இவரை பேசி ஏமாத்தி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அந்த சமயத்துல தான் இந்த ஜார்ஜோ, அதாவது ஃபீடாவோட காதலனும் ஃபீடாவை ஏமாத்துறாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு 2 பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா. அந்த 2 பேர் இந்த காரை கண்டுபிடிச்சிடுறாங்க. வேகமா சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, ஒன்னும் புரியாம ஃபீடா எங்க தப்பிச்சாக்கணும், காரை வேகமா ஓட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி கன் பாயிண்ட்ல ஒரு மிரட்டிக்கிட்டே இருக்க, ஒரு கட்டத்துக்கு மேல எங்கேயுமே தப்பிக்க முடியல. 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு ஃபீடா கிட்ட உன்னோட காதலன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபீடா என்ன பண்ணாங்க அப்படின்றது அவங்களுக்கும் கூட இருக்கவருக்கும் மட்டும்தான் தெரியும். சோ இவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவன் தான் பணத்தை எடுத்துட்டு போயிருக்கான், ஒழுங்கா நீ உன்னோட காதலன் எங்க இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டேன்னா உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இவங்க எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட முடிவுல இவங்க 2 பேரையுமே ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு 2 பேர்ல ஒருத்தர் அங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களோட காதலன் தன்னோட காதலை பூச்சி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சா வந்துதான் ஆகணும். அவன் வந்தா நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க ஒருத்தர் மட்டும் காவலுக்கு இருக்கும்போது உள்ள அடி வாங்குற நிலையில இருக்க 2 பேரை காமிக்கிறாங்க. ஃபிடாக்கு இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அரவிந்த் தன்னோட குழந்தைய காப்பாத்தி ஆக்கணும் அப்படின்ற பயத்துல இவரும் உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவரோட கால் ஒழுங்கா இருக்கிறத ஃபீடா கவனிக்கிறாங்க. நீ ஹேண்டிகேப்ட்னு நினைச்சுதானே நான் உன்னை வச்சு நிறைய பிளான் போட்டேன், ஏன்னா ஒழுங்கா நடக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க அவர் ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். சின்ன வயசுல இந்த கலரி இருக்கு இல்லையா, அது நேஷனல் லெவல்ல போய் ஆடணும் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேரா இருக்கும்போது எதிர்பாராத விதமா இவரோட கால் உடைஞ்சு போய் நிறைய பிராக்சர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால கலரியில அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. இதனால பயங்கர கோபமா இந்த ஒரு காலே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி கட்டையால பயங்கரமா அடிச்சு காலை காயப்படுத்திருப்பாரு. அன்னில இருந்து இன்னும் வரைக்கும் இவரோட காலை பார்த்தாலே இவருக்கு தோன்றது எல்லாமே அந்த கலரி கொடுக்காத அந்த பட்டம் இது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நானே இந்த மாதிரி ஃபேக் பண்ண ஆரம்பிச்சேன். நான் டிசபிள்டா இருந்தேன் அப்படின்னா நிறைய பேருக்கு சிம்பத்தி உண்டாகும் இல்லையா, இதை பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் வேணும் இல்லையா, ஆக்சுவலா என்கிட்ட 2 பேக் இருக்கு, ஒரு பேக் உங்ககிட்ட கொடுத்துட்டு என்ன எல்லா விஷயங்களும் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கிளம்பலாம் தான் பிளானோட தான் வந்தேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவருக்கு பண தேவை இருக்கு, இதனால எங்க தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இப்போ இவங்களுக்கு உதவ ஆரம்பிக்கிறாரு. வெளியில இருக்க அந்த ஒரு நபரும் ஓடி வந்து இவங்க ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிந்துட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணும்போது பயங்கரமான அட்டாக். அந்த அட்டாக்ல ஒரு நில கொலைஞ்சு போயிட்டு அங்க தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்பதான் இன்னொருத்தர், அதாவது இங்க விட்டுட்டு போனாலியா அந்த நபர் வந்துட்டார். சோ இவங்களை பார்த்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவர்கிட்டயும் சண்டை போக்கிட்டே இருக்க இத்தோட முடிவுல அரவிந்த் இருக்கா இல்லையா, இவர் அடிச்சிட்டாரு. உடனே பக்கத்துல இருக்க ஃபீடாவும் உன்னோட பொண்ணை இவன் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்கா இல்லையா, இவன் சாகரத்துக்கு கரெக்டானவன் தான்டா, யோசிக்காம சுட அரவிந்த் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் யோசிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து இவரையும் ஒரே குத்து, அதாவது ஃபீடா இருக்காங்க இல்லையா குத்திட்டாங்க. நான் எது தப்பிக்கணும் அப்படின்னா எந்த எவிடன்ஸும் இருக்கக்கூடாது, அதுல நீயும் தான் எனக்கு ஒரு எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி அவரை குத்தி மொத்தமா சாகடிக்கணும்னு ட்ரை பண்ண அவர் அதை புடுங்கி இவங்களை ஒரு 2-3 தடவை குத்திட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ரத்த வெள்ளத்துல பொத்துன்னு விழுந்து போக இப்போ அங்க யாருமே இல்ல. இதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. பை நிறைய பணம் இருக்கு, அதுல தன்னோட குழந்தைக்கு தேவையான பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ண அப்பதான் அந்த ஃபாரினர் இருக்கா இல்லையா அவர் வராரு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த ஃபாரினர் உள்ள வந்து பார்த்ததும் நிறைய பிணங்கள் பட்டுன்னு கண்ணெடுத்து நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும், வெளியில வாடான்னு பேசிக்கிட்டு
வச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஹீரோ அதாவது அரவிந்த் இருக்கா இல்லையா, அவர் வச்சுக்கிட்டு இருந்த கன் எடுத்து ஒரே சூடு ஃபாரினர் இறந்து போக அந்த அரவிந்த் அங்கிருந்து கிளம்புறாரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இதுக்கு நடுவுல ஒரு நபர் அடிச்சு போட்டாங்க இல்லையா, அவர் சாக கிடையாது, உயிரோட தான் இருக்காரு. வேக வேகமா அங்கிருந்து எழுந்து சுத்தி முத்தி பாக்குறாரு, யாருமே உயிரோட இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மொத்த பணத்தை தூக்கிட்டு போகலான்னு ட்ரை பண்ண அப்பதான் இந்த சைடு ஃபீடா இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போல ரத்த காய்களோட உயிரோட இருக்காங்க. பணத்தை தூக்கிட்டு போற நபரை விட முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவரை சாகடிச்சு போக அப்போ அவங்களுக்கு ஒரு பர்ஸ் கிடைக்குது. அந்த பர்ஸ் யாரோடது அப்படின்னா அரவிந்தோடது. ஸோ சண்டை போட்டு போகும்போது பர்ஸ் அங்க மிஸ் ஆயிடுச்சு. அதை எடுத்து பார்க்கும்போது மொத்தமா ஒரு குடும்ப போட்டோ இருக்கு. அந்த குடும்ப போட்டோவை பார்த்து பயங்கரமா முறைச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல தப்பிச்சு போன அரவிந்த் முதல் வேலையா குழந்தைக்கு அந்த ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டிட்டு, ரெண்டாவது வேலையா அந்த கொண்டு போன டெட் பாடி இருக்குல்ல, துண்டு துண்டா வெட்டப்பட்டது ஃபீடாவோட காதல், அந்த டெட் பாடியை இவரோட வீட்டுக்குள்ளதான் ஒளிச்சு வச்சுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல இருக்க பன்னிகளுக்கு இரையாக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்க ஒரு பக்கம் அவங்க ஃபேமிலியை பழி வாங்கலோ அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவை கொளுத்துறாங்க. இன்னொரு பக்கம் என்னைக்கா இருந்தாலும் இந்த சம்பவம் என்ன துரத்துக்கிட்டே தான் இருக்க போது அப்படின்ற மாதிரி அந்த சூட் கேஸை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்க அரவிந்த் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி காமிச்சு இதோட செகண்ட் பார்ட் இருக்கு அப்படின்ற ஒரு லீடை கொடுத்து இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல படம் பொறுமையா போக்கிட்டே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பயங்கர சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. அந்த சுவாரஸ்யத்தை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கன்வே பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம நம்மளோட கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க.